ஹாய், இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இன்றைக்கி கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம். இதுக்கு ஒரு மெமரி இருக்குது. சின்ன பிள்ளையில் எங்கள் அப்பாவுக்கு இந்த ஒரே ஒரு சாதம் மட்டும் தான் செய்ய தெரியும். இதை நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பருப்பு சாதம் அப்படின்னு சொல்லுவோம். எங்கள் அப்பா வருஷத்தில் ஒரு நாள் என்றைக்காவது ரொம்ப நல்ல சந்தோஷமாக இருந்தாங்கன்னா இந்த பருப்பு சாதம் எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. எனக்கான மெமரிஸ் இந்த பருப்பு சாதத்தோட இது தான். ஸோ இன்றைக்கி நான் இதை பண்ணினேன். எப்படி பண்ணேன் அப்படின்னா, நெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கிட்டேன். உளுந்து, கடுகு, ஜீரகம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, மஞ்சப்பொடி, வத்தப்பொடி எல்லாம் கொஞ்சம் அந்த நெய்யில் போட்டு நல்லா வறுத்த பிறகு கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன். சிறுபருப்பை கொஞ்சம் ஆல்ரெடி கொஞ்சம் வறுத்துட்டு அரிசியும் சிறுபருப்பையும் ஊற வச்சுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 2-3 விசில் விட்டு எடுத்தேன். சூப்பராக இருந்துச்சு. காரம், உப்பு, மஞ்சத்தூள் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. உருளைக்கிழங்கு ஃப்ரை வச்சு சாப்பிட்டேன். வாவ், யம்மி. நீங்களும் இப்படி சாப்பிடுறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள்.